எமது தேசத்தின் உறவுகளுக்கு அன்பு வணக்கம். எழில் மிகு ஈழத்தில் வளம் மிகு யாழில் வடபுலம் அமைந்த அச்சுவேலி வடக்கிலிருந்து கதிரவேல் ஜோதிடம். இன்றைய பதிவில் மன்னார் மாவட்டத்தில் வரலாற்று புகழ்மிக்க மாதோட்ட மண்ணில் திருக்கேதீஸ்வர பெருமானின் மகோத்சவம் 2026 ஆண்டு மே மாதம் 21ஆம் தேதி வியாழக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி 10 நாட்கள் தொடர்ந்து நடைபெற்ற திருவிழாவில் 2026ஆம் ஆண்டு மே மாதம் 29ஆம் தேதி வெள்ளிக்கிழமை பராபர வருஷம் வைகாசி மாதம் 15ஆம் நாள் வெள்ளிக்கிழமை நடந்த திருத்தேர் விழா உற்சவத்தையும் 2026 மே 30ஆம் தேதி சனிக்கிழமை நடைபெற்ற தீர்த்தோற்சவத்தையும் நாம் கண்டுணர்ந்து அருள் பெறுவதற்கு அந்த திருக்கேதீச்சரத்தரசர் சிவன் எம்மையும் அருள் பாலி தழைத்திருந்தான். அந்த 2 நாட்களிலும் பக்தி உணர்வூட்டும் உற்சவத்தின் சில முக்கியமான பதிவுகளை எமது வாடிக்கையாளர்கள், அன்பர்கள், நலன் விரும்பிகள் மற்றும் அனைவருக்குமாக என்று பதிவிடுகின்றேன். பக்தி உணர்வுடன் கண்ணுற்று எம்பெருமான் திருக்கேதீச்சரசன் சிவன் எல்லாம் வல்ல அந்த பரம்பொருளின் அருள் பெற்று நற்பேரடையுங்கள். வளர்பிறை திரையோதசியும் சுவாதி நட்சத்திரமும் சித்தயோகமும் கூடிய பராபர வருஷம் வைகாசி மாதம் 15ஆம் நாள் 2026ஆம் ஆண்டு மே மாதம் 29ஆம் தேதி வெள்ளிக்கிழமை திருத்தேர் உற்சவத்துக்கான ஆரம்ப கிரியைகளை முடித்து தமது இருக்கைகளை விட்டு எமது முழுமுதற் கடவுளான விநாயக பெருமான் முதலில் வெளித்தோன்ற, தொடர்ந்து கௌரி அம்மன் சமேதரராய் எம்பெருமான் சிவனும், அடுத்து அம்மன், அதனைத் தொடர்ந்து வடிவேலழகன் முருகன், இறுதியாக சண்டேஸ்வரருமாக 5 தெய்வங்கள் 5 திருத்தேர்களிலும் அமர்ந்து அடியவர்களுக்கு அருள் பாலித்துக் கொண்டிருந்தனர். அடியவர்களின் பக்தி உணர்வு கலந்த கோஷங்களும் எமது பண்பாட்டு வாத்தியங்களின் ஒலி முழங்க ஆண் பெண் பேதமின்றி அனைவருமே ஒவ்வொரு தேரினது திருவடங்களையும் பற்றி இழுத்தமை பார்ப்பதற்கு பரவசமாகவே இருந்தது. முதலில் விநாயக பெருமானின் திருத்தேர், தொடர்ந்து கௌரி அம்மை சமேதரராய் சிவன் அமர்ந்த தேர், அடுத்து அம்மன், அதற்கடுத்து முருகன், இறுதியாக சண்டேஸ்வரர் அமர்ந்த திருத்தேர் திருவிழா வந்து பக்தர்களுக்கு பரவசமூட்டியது. அடுத்த நாள் வளர்புறை சதுர்த்தசியும் விசாக நட்சத்திரமும் சித்த யோகமும் கூடிய பராபர வருஷம் வைகாசி மாதம் 16ஆம் நாள் சனிக்கிழமை விசேஷமாக வைகாசி விசாக திருநாள். எனவே முதலில் நடராச பெருமான் நீராடுவதற்காக புனித பாலாவி தளம் நோக்கி அலங்கரிக்கப்பட்ட திருப்பேளையில் நடராச பெருமானை பக்தர்கள் தோளில் சுமந்த வண்ணம் பண்பாட்டு வாத்தியங்கள் ஒலிக்க அடியவர்களின் பக்தி சார்ந்த பஜனைகளுடன் ஊர்வலமாக வந்து பாலாவி கரையிலே நடராச பெருமானுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்த பின்னர் பாலாவி தீர்த்தத்தில் நீராடி நடராஜ பெருமான் ஊர்வலமாக சென்று தன் இருப்பிடம் ஏகினார். அதன் பின்னர் விநாயகர், கௌரி அம்மை சமேதர சிவன், அம்மன், முருகன் மற்றும் சண்டேஸ்வரர் என 5 தெய்வங்களும் புனித பாலாவியில் தீர்த்தமாடுவதற்காக பக்தர்கள் புடைசூழ அவர்களின் தேவார பாராயணங்கள் ஒலிக்க பண்பாட்டு வாத்திய ஒலி முழங்க அலங்கரிக்கப்பட்ட ரதமொன்றில் ஒருமித்தமர்ந்தருள் பொழிந்தபடி திருக்கோவிலிலிருந்து புனித பாலாவி நோக்கி பக்த அடியார்களினால் கொண்டு வரப்பட்டு அங்கு வழக்கத்தின்படியான அபிஷேக ஆராதனைகளின் பின்னர் பாலாவியில் புனித நீராடி அதன் பின்னர் ஆலயத்தை வந்தடைந்து இருப்பிடமேகினார்கள். சிவபூமியில் சிறப்பாக நடந்தேறிய அந்த தேர் தீர்த்த திருவிழா தொடர்பான காணொளிகளை
என்னால் முழுமையாக தர முடியவில்லை. முக்கியமான சில காணொளிகளை மட்டும் பதிவு செய்திருக்கிறேன். இதற்கு சிவன் அருள் எனக்கு கிடைத்தமையிட்டு திருப்தி அடைந்து கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி.